இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தீமையை நன்மையை மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 50 அதிகாரம் 20-21 வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். யோசேப்பு தன் சகோதரர்களோடு பேசின ஒரு காரியம் இது. ஏனென்றால் யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள், அவனை விற்று போட்டார்கள். ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றிக் கொடுக்கிறார். அடிமையாக விற்றார்கள், ஆனால் ஒரு உயர்ந்த அதிகாரியாய் மாறுகிறான். அந்த யோசேப்பின் நிமித்தமாக அவன் குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறது, தேசங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஆகாரம் இல்லாமல் தள்ளாடுகிற தடுமாறின ஜனங்களுக்கு ஆகாரம் உண்டாகிறது. கர்த்தர் அதை ஆச்சரியமாக மாற்றிவிட்டார். அநேக நேரத்திலே நாம் கடந்து போகிற பாதைகளிலே தீமைகளை சந்திக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் எழும்பி தீமையான காரியங்களை செய்யும் பொழுது, பழி வாங்கும் பொழுது, விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஒன்னு மாறி ஒன்னு வந்து கொண்டிருக்கிறது, பலவித கேள்விகளினால் புலம்புகிறோம், அழுகிறோம், என்ன செய்வதென்று தத்தளிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை நன்மையாக தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றிக் கொடுப்பாராம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், விரோதமாக எதிரிகள் எழும்புவார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகள் வாய்க்காதபடி கர்த்தர் செய்வார். அதை நமக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து விடுவார். அவர்கள் தீமை செய்வார்கள், கர்த்தர் அந்த தீமை நமக்கு நன்மையை மாற்றி விடுவார். அவர்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கிறது. ஒரு வாலிபன் குறிப்பிட்ட ஒரு பாரத்தோடு துக்கத்தோடு அவன் காடுகள் வழியாக கடந்து போகிறான். அந்த வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மை, அடுத்து என்ன செய்வது, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறி. போகும் பொழுது அப்படி அந்த சோகத்தோடு வேதனையோடு நடந்து போகும் பொழுது திடீரென்று ஒரு பெருங்காற்று வீசுகிறது, மரங்கள் எல்லாம் அசைகிறது, அநேக மரங்களுடைய கிளைகள் எல்லாம் வடிந்து விழுகிறது. விழுந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வேர்கள் எல்லாம், முக்கியமான பகுதிகள் எல்லாம் அசைக்கப்படுகிறது. அதை பார்த்த உடனே இந்த பக்தனுக்கு இன்னும் துக்கம் வந்துவிடுச்சு. என் வாழ்க்கையில தான் புயல் வீசுகிறது என்று சொன்னால், இந்த காட்டிலும் அப்படிப்பட்ட புயல் வீசி இந்த மரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஒடிந்து விழுகிறது என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுகிறார். அப்பொழுதுதான் ஒரு மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். மகனே, நீ இந்த மரங்களை பார்க்கிறாய், ஒடிந்து விடுகிறதை பார்க்கிறாய், உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறாய். இந்த மரங்களுக்கு நான் செய்கிறதை வைத்து நீ கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த மரங்கள் இவ்வளவா இந்த காற்றிலே அசைக்கப்படுவதனால் விழுந்து விழுவதில்லை, அதனுடைய வேர்கள் இன்னும் ஆழமாய் உறுதியாய் போவதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. அடுத்தது இந்த கிளைகள் எல்லாம் ஒடிக்கப்பட்டு விழுகிறதுனாலே இந்த மரம் பட்டு போவதில்லை, மாறாக புதிய துளிர் அதில் வருவதற்கு ஏதுவாக அது மாறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, இதனுடைய விதைகள் சிதறுவதனாலே பல இடங்களுக்கு அடித்து செல்லப்பட்டு அங்கு புதிய மரங்கள் உருவாவதற்கு, வளர்வதற்கு, முளைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதை நீ மறந்துவிடக் கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் இது நன்மைக்காக தான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அப்பொழுதுதான் இவர் யோசிக்க ஆரம்பித்தாராம், இந்த மரங்களுக்கு இவ்வளவு பாடுகள் வரும்பொழுது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது என்று சொன்னால், மனிதனாகிய எனக்கு வருகிற பாடுகள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டு வந்த வழியை திரும்பி போய் சந்தோஷமா தன்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தாராம். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒவ்வொரு காரியங்களும் புயல் வீசும் பொழுதெல்லாம் சோர்ந்து போய் விடுகிறோம்.
இழப்புகள், வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் அப்படியே துவண்டு விடுகிறோம். இல்லை, கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றிக் கொடுப்பார். அதிலும் கர்த்தருடைய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு காத்திருந்து எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, கடந்து வருகிற இந்த நெருக்கத்தின் பாதைகளுக்காக நன்றி என்று சொல்லி பாருங்க. பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படியாய் கர்த்தர் செய்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் அப்பா. நாட்கள் வேகமாய் ஒரு நிழலை போல, புகையை போல போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இப்பொழுதுதான் மே மாதம் வந்தது போல இருந்தது, முடிந்து விட்டதப்பா. ஆனால் இம்மட்டுங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், எவ்வளவோ தைரியம் கொடுத்தீர். இழப்புகளை சந்தித்தவர்கள் இருக்கலாம், வேதனையோடு இருக்கவர்கள் இருக்கலாம் அப்பா. அவர்கள் நீ ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீர்தான் எங்களுக்கு நிரந்தரம், நீர்தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீரப்பா. இம்மையிலும் நீர்தான், மறுமையிலும் எங்களுக்கு நீர்தான். உம்மை சார்ந்து கொண்டு எப்படிப்பட்ட பொய்யில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் உம்மை மறுதளித்து விடாதபடி, பின்வாங்கி விடாதபடி, சோர்ந்து போய் விடாதபடி உம்மை நிலைத்திருக்க உம்மை சார்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தினார், தொடர்ந்து நடத்துவார். அதனால் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கொடுத்து அவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.